ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்கள் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் நமது பாரத நாட்டின் சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடன் சந்திரபகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. இதன் மூலமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அமைந்துள்ளது. இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம தினத்தில் முக்கியமான 4 விஷயங்கள் நீங்க கவனிக்கணும் நண்பர்களே. அப்படி கவனிச்சிங்கன்னா இந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்க அமைதியாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. திட்டமிட்டு நேரத்தை சிறப்பாக நீங்க மேனேஜ் பண்ணி இன்னைக்கு உழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். மிக முக்கியமாக நீங்கள் 4 விஷயங்கள் கவனிக்கணும். முதலாவதாக நீங்க உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும். எந்த விதமான சூழ்நிலையில் நீங்கள் அமைதியா இருக்கிறது நல்லது. யார்ட்டையும் எந்த விதமான வாக்குவாதங்களும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சண்டை சச்சரவுகளை நீங்கள் அறவே ஒழித்து விட வேண்டியது, தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசுல அமைதி வேண்டுங்க. வாழ்க்கையிலும் இன்னைக்கு அமைதியா இருக்கணும். கனிவா பேசணும், இல்லைன்னா பேசாம இருந்தது நல்லது நண்பர்களே. இந்த தினம் தீய சொற்களை கூறக்கூடாதுங்க. மற்றவங்களுக்காக நீங்க போயிட்டு எந்த விதமான ஒரு 3ஆம் நபராக நீங்க பிரச்சனைகள் தலையிட்டு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடாம இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. அப்படி உங்க கருத்துக்களை வெளியிடணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நீங்க பேசுறது தான் நல்லது நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. எனவே பேச்சுக்களை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அது முதலாவது விஷயம் நண்பர்களே. இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் அலுவலக பணிகளிலும் சரி, எங்க நீங்க குடும்பத்திலும் சரி, இன்னைக்கு நீங்க எனக்குமான ஒரு கனிவான பேச்சு ஏற்படுத்திக்கலைன்னா உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே மற்றவங்க கோவப்படுத்துறாங்கிறதுக்காக நீ தவறாத சில கனிவில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. பேச்சுக்களை இன்னைக்கு நீங்க கேலி கிண்டல் பண்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே தவிர்த்து வர்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரண்டாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க. இன்னைக்கு சில பேராசையான குணம் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை உங்களை சுற்றி இருக்கிற ஏற்படுத்தி தருவாங்க. சில பேர் நம்ப முடியாத ஆஃபர்லாம் தருவாங்க நண்பர்களே. இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த நம்பர் லாட்டரி மாதிரி ஒரு நம்பர்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட உங்களுக்கு 88 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சில ஆஃபர்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். பேராசையை தூண்டி விடுவாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா தரன்னு கூட சொல்லுவாங்க. நீங்க அதை நம்பி 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் 1 கோடி வருது, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 3 லட்சத்தையும் போட்டோம்னா 3 கோடி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படக்கூடாதுங்க. பேராசைப்படக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க பணம் திரும்ப வராதுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் இது. பணத்தை வெளியே எடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு முக்கியமான செலவுகள் செய்யறதுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க. மற்றபடி உங்க பணத்தை பாதுகாத்துக்காக நீங்க வைத்திட வேண்டியது தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. கவனமா இருங்க. இன்றைய தினம் 3ஆவதாக மிக முக்கியமான விஷயம் பயங்க. மனசுல தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு நீங்க பயந்துக்க கூடாது. சில விஷயங்கள் பிரம்மை மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், ஆனால் உண்மையிலே நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் தவிர்த்து விட்டு உங்க வேலைகளில் எப்பயுமே உங்களுக்கு அனுபவமிக்க நல்ல ஒரு சிறப்பான வேலைகள் நீங்க ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. உங்க வேலைகளை கவனம் செலுத்துங்க. பயத்தை மனசுல விட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் அசட்டு தைரியம் கூடாதுங்க. உங்களுக்கு அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எனவே அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். இதே தவிர உங்களுக்கு பொழுதுபோக்குகள் எது விஷயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தருமோ, மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்களில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி பெறுவதற்கு உகந்த நாள் என்ற தினம். கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு 4வது விஷயங்க. தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக கோபம் கண்ட்ரோல் ஆகுங்க. அது தவிர உங்களுக்கு மன உறுதியும் அதிகமாகும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் நண்பர்களே. இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனக்குறந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் ஏதாவது இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா நீங்க போயிட்டு கலந்துக்கலாம். இந்த தினம் நீங்கள் வாகனங்கள்ல வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்களே. பொறுமையாக நிதானித்து வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இல்லறவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். இந்த தினம் அன்பான ஒரு அரவணைப்பை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் எந்த இடத்துலையுமே சரி, குடும்பத்திலும் சரி, அலுவலக பணிகளிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, காதல் வாழ்க்கை என அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா
நீங்க இந்த 4 விஷயத்துல கவனிக்கணும் நண்பர்களே. பேராசைப்படக்கூடாது, பயத்த மனசுலேருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம், கோவப்படக்கூடாது. கோபம் அப்படின்றது கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைத்தியக்காரத்தனத்துல நீங்க சிக்கிறக்கூடாது நண்பர்களே. கோபத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தியானம், யோகா, இறை வழிபாடு, கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்றது போன்றவற்றை செய்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோபத்த கண்ட்ரோல் பண்ணிக்க அது நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். பயத்த மனசுலேருந்து விட்டொழிங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்திலும் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேர மேலாண்மை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஆரோக்கியத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க நிதானித்து உங்களுக்கு உடலுக்கு வலுவுக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த மாதிரியான தூக்கக்கூடிய வேலைகள், பளு தூக்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்க கவனமா செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட உடல் வலிமைக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலைகளை சூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உடல் வலிமைக்கு மேல நீங்க பளு தூக்குறது போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க. மன அமைதி இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும். இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு 2 விதமான கலர் அமையுங்க. ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் 2மே இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் நம்பலாம் இருக்கீங்களோ, இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு அனுபவமிக்க வேலைகளை இன்னைக்கு ஈடுபாடு காட்டுங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்க முடியும். போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. கடன் வாங்குறது கொடுக்கறதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. அவசரப்படக்கூடாது கடன் வாங்குறதுல. இன்றைய தினம் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கொஞ்சம் நீங்க பாதுகாப்பாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க உங்க பேச்சுக்களை கவனமா இருக்கணுங்க. யாரையும் கேலி கிண்டல் பண்றதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்க விஷயத்துல நீங்க மூக்க நினைக்க கூடாது. இன்றைய தினம் மற்றவங்க பர்சனல் வாழ்க்கையில் நீங்க மூக்க நினைச்சீங்கன்னா அதனால நீங்க தான் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அதனால அதை செய்யாதீங்க. மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பேச்சுக்களை கவனமா இருங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.